வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுபி வந்து 50 நாளைக்கு அப்புறம் எனக்கு இந்த விஷயம்லாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ணுறாங்க சபரி அந்த வியானா கிட்ட. சபரியும் வந்து அதுக்கு உடன்படுறாரு. ஸோ என்ன விஷயம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சுபி எதனால் அந்த விஷயத்தை சொன்னாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 50 டேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் உள்ளே இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இல்லாதவங்களுக்கு வந்திருக்கும், இருக்கிறவங்களுக்கு இன்னும் வந்து அதிகமாக போயிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பாதி கிணறு தாண்டியாச்சு, இன்னும் பாதி கிணறு தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பாதி கேம் வரையும் அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கலாம். இனிமேல் வந்து நம்ம புதுசாக விளையாட போகிறோம் அப்படின்றத வந்து அவங்க ஒரு கால்குலேஷன் வச்சுருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி சுபிக்ஷா வந்து 50 டேஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து 50 டேஸ் என்ன நடந்தது அப்படின்றதே வந்து மறந்து போன மாதிரி இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக கேமை ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு அப்படின்றத சுபிக்ஷா வந்து சொல்கிறாங்க. அதுக்கு சபரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு, ஆமாம் எனக்கும் அப்படி தான் வந்து ஃபீல் ஆகுது, ஒரு ரெஃப்ரெஷ் பட்டனை தட்டின மாதிரி எனக்கு நாளையிலேருந்து ஃப்ரம் த டே 1 நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக உள்ளே இறங்குறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்றது வந்து சபரியும் வந்து ஓப்பன் அப் பண்ணி சொல்கிறாரு. பட் சைடில் வியானா வந்து உட்காந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு இந்த 50 நாள் நடந்தது எல்லாமே ஞாபகம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேர் சொன்னதை வந்து கலாய்க்கிற மாதிரி பண்ணாங்க. பட் அந்தளவுக்கு ஹைலைட் ஆகலாம். அவங்க வந்து கான்வர்சேஷனை ஸ்டில் தொடர்ந்துட்டு தான் இருக்காங்க. ஆமாம் எனக்கு அப்படி தான் தோணுது அப்படின்றத வந்து 2 பேருமே வந்து சொல்கிறாங்க. உடனே வியானா உள்ளே வந்து, ஆமாம் அவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு நிறைய வைப் வந்து செட் ஆகும் அப்படின்றத எனக்கு தெரியும், நான் அடிக்கடி சுபிக்ஷா கிட்ட சொல்லியிருக்கேன், அடிக்கடி சபரி எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படின்ன உடனே ஃப்ரம் த டே 1 ஆமாம் ஃபஸ்ட் வீக் வந்து ஒன்றா இருந்தோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓகே இது வந்து கேம், நம்ம வெளியே போய் எல்லாத்தையும் வச்சுக்கலாம், இப்போது அடிச்சிருக்க நேரத்தில் அடிச்சுப்போம், பிடிச்சிக்க நேரத்தில் பிடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேமை நாங்கள் வந்து இது வரைக்கும் விளையாடிட்டுருக்கோம். எங்களோட வைப் நிறைய டைம் வந்து செட் ஆகும். ஒரு விஷயம் வந்து லைக் 2 பேரும் சோகமாக இருப்போம், சாப்பிட்டதுக்கப்புறம் எங்கள் பிரைட் ஆகிடும், அவங்களுக்கும் அதே பிரச்சனை தான் இருக்கும், சோறுக்காக அப்படியே மூஞ்சி டல் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைப்பேன், அவங்க வந்து பண்ணிட்டு வந்து நிற்பாங்க, நான் வந்து ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைப்பேன், அவங்க பண்ணிவிடுவாங்க அதை. ஸோ அந்த மாதிரி எங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு வேவ் லென்த் இருக்குது அப்படின்றத வந்து சபரி வந்து சொல்லியிருப்பார். ஸோ இந்த மாதிரி நிறைய கான்வர்சேஷன் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகுது. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.